சாதம் குழையாமல் இருக்க என்ன செய்யலாம்? சமையல் குறிப்பு வாங்க பார்க்கலாம். சாதம் குக்கரை தவிர்த்து பாத்திரத்தில் சாதம் சமைத்து சாப்பிடுவதுதான் ஆரோக்கியம் என்று கூறப்படும் நிலையில் சாதம் குழையாமல் எப்படி சமைப்பது என்பது பெரும் சவாலாக உள்ளது. அப்படி சாதம் குழையாமல் இருக்க அதனை வடிக்கும் முன்னர் அதில் சிறிதளவு நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து பின்னர் வடிக்கவும். எலுமிச்சை சாறு இருந்தாலும் சற்று சேர்த்து வடித்தால் சோறு பொலபொலவென இருக்கும். உருளைக்கிழங்கை முன்தினம் இரவே நறுக்கி வைத்தால் மறுநாள் காலை சமைக்க எளிதாக இருக்கும். ஆனால் அதன் நிறம் மாறிவிடும் என்பது பலரது பிரச்சனை. உருளைக்கிழங்கை நறுக்கி அந்த துண்டுகளை எலுமிச்சை சாற்றில் பிரட்டி எடுத்து வைத்தால் கிழங்கின் நிறம் மாறாது. முருங்கைக்கீரை தண்ணீர் சாறு. முருங்கைக்கீரை தண்ணீர் சாறு செய்யும் பொழுது வெறும் தண்ணீர் பயன்படுத்துவதற்கு பதில் அரிசி கழுவிய நீரை ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நறுக்கி போட்டு கொதிக்க விடுங்கள். கொதி வந்த பிறகு முருங்கைக்கீரையை சேர்த்து வேக விடுங்கள். அதேபோல் தாளிப்பில் கடுகு சேர்க்காமல் சீரகத்தை நுணுக்கி மிளகாய் சேர்த்தால் சுவையாக இருக்கும். சாம்பார் செய்கையில் பருப்பு வெந்த பிறகே காய்கறிகளை போட வேண்டும். காய்கள் வெந்த பிறகு அதில் புளி கரைசல் சேர்த்து நன்கு கொதிக்க விடுங்கள். இறுதியாக தாளிப்பு போடுங்கள். பின்னர் அதில் தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கினால் சாம்பார் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். பொங்கல் செய்ய பயன்படுத்தும் அரிசி மற்றும் பருப்பினை முதலில் வாணலில் போட்டு வாசம் வரும் வரை நன்கு வறுத்து கொள்ள வேண்டும். பின்னர் அதனை கொண்டு பொங்கல் செய்தால் சீக்கிரம் வெந்து விடுவதோடு சுவையாகவும் இருக்கும். பச்சை மஞ்சளை வாங்கி அதனை தண்ணீரில் போட்டு நன்கு அவிய வைத்து எடுத்து உலர்த்தி கொள்ளுங்கள். பின்னர் அதனை சுத்தம் செய்து மில்லில் கொடுத்து அரைத்து வைத்து கொள்ளுங்கள். இந்த மஞ்சள் தூளை சமையலில் பயன்படுத்தினால் கடைகளில் வாங்கும் மஞ்சள் தூளை விட வாசமாகவும் பளிச்சென்ற நிறத்தையும் கொடுக்கும். காய்கறிகள். சில நேரம் காய்கறிகள் வதங்கி காணப்படும். அப்படி இருந்தால் அதனை சிறிது நேரம் எலுமிச்சை நீரில் ஊற வைத்து எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரசம் புளிக்குழம்பு வைக்கும் பொழுது புளியை ஊற வைத்தால் அதனுடன் உப்பையும் சேர்த்து ஊற வையுங்கள். இது சமையலின் சுவையை கூட்டி கொடுக்கும். மிளகாய். நாம் தாளிக்க காய்ந்த மிளகாய் போடும் பொழுது சில நேரம் அது சீக்கிரத்தில் கருகிவிடும். அவ்வாறு அது கருகாமல் இருக்க முதலில் அதனை தண்ணீர் கொண்டு கழுவி கொள்ளுங்கள். பின்னர் அதனை உலர்த்தி கத்தரியால் நறுக்கி பயன்படுத்தலாம். மொறுமொறுவென தோசை வேண்டுமென்றால் தோசை மாவுடன் சிறிதளவு ரவை கலந்து தோசை ஊற்றுங்கள். மொறுமொறுப்பாக இருக்கும். மேலும் பொட்டுக்கடலை, வற்றல் மிளகாய் போன்ற பொருட்களை நாம் பயன்படுத்தும் முன்னர் கழுவி சுத்தப்படுத்திக் கொள்வது நல்லது என்பது குறிப்பிடத்தக்கது.